டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம். நாம் இந்த காணொலியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு டிஎன்பிசி வெளியிட்டிருக்கிற ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 4 அடங்கிய பதவிகளுக்கு ஜனவரி 30, 2024 அன்று அறிவிக்கை வெளியிட்டப்பட்டிருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28, 2024 இரவு 11:59 நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். விண்ணப்பதாரருக்கான அந்த கரெக்ஷன் விண்டோஸ் பார்த்திங்கன்னா 4/3/2023, அதாவது மார்ச் 4லேருந்து மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் 3 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்வு நாள் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதி. தேர்வு நாள் ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2024 காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை தரப்படும்னு சொல்கிறாங்க. இணைய வழியில் தான் விண்ணப்பிக்கணும். அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. அது இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இதில் மேலே குறிப்பிட்ட பதவிகளுக்கு மட்டும் விண்ணப்ப விரும்புள்ள தேர்வுகள் வனக்காவலர் ஃபாரஸ்ட் கார்டு. இதில் என்னென்னா ஒரு இன்ப அதிர்ச்சி, இந்த ஃபாரஸ்ட் கார்டை இதை குரூப் 4ல் சேர்த்துருக்கிறாங்க. எதிர்பார்க்காத ஏமாற்றம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கால்ஃபர் வரும். 15,000 வரும், 10,000 வரும்னாங்க. 6,000 தானே சொல்லியிருக்கிறாங்க. இதில் அதிகமாக ஃபாரஸ்ட் கார்டு தானே இருக்குன்னா நீங்கள் வருத்தப்பட்டு படிக்காமல் இருந்துடாதீங்க. காரணம், கிராம நிர்வாக அலுவலர் 108 போஸ்ட் இருக்குது. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இளநில உதவியாளர் 2442 போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தட்டச்சர் பார்த்திங்கன்னா டைப்பிஸ் 1653 தட்டச்சர் பார்த்திங்கன்னா 1653 பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் சில டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் போஸ்ட் இருக்குது. சுருக்கெழுத்தர் நிலை, அதாவது இந்த ஸ்டெனோ டைப்பிஸ் 441 அதிகபட்சம் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற சில்லற போஸ்ட்லாம் இருக்குது. இருந்தாலும் ஓட்டுநர் கூடிய வனக்காவலர் 192 போஸ்ட்டும், வனக்காவலர் 526 போஸ்ட்டும், வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் 288 போஸ்ட்டும், மொத்தம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 போஸ்ட்டு பார்த்திங்கன்னா வனக்காவலரே இருக்குது. 6244. இதில் பார்த்திங்கன்னா பல்வேறு அரசு நிறுவனங்களுடைய தமிழ்நாடு அரசின் கீழே கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுடைய போஸ்டையும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு கூட்டுறவு, அப்புறம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம், இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. 6244 போஸ்ட் வந்திருக்கு. சரி, இந்த போஸ்ட்டில் நாம் எப்படி தேர்வு எழுத போகிறோம்? இந்த தேர்வுன்னு பார்த்திங்கன்னா தேர்வின் கொள்குறி வகை OMR சீட்டில் ஒற்றை தேர்வுத்தாள் தான். 10ஆம் வகுப்பு தரம் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 100 வினாக்கள் 150 மதிப்பெண், பொது அறிவு 75 வினாக்கள், மனக்கணக்கு நுண்ணறிவு திறன், அதாவது மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் பார்த்திங்கன்னா 125 வினாக்கள். மொத்தம் 100 வினாக்களுக்கு 150 மார்க்குங்க நடைபெறும். மொத்தம் 300 மதிப்பெண்கள், 200 வினாக்கள். இதில் 170 ப்ளஸ் போயிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். அதை நோக்கி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. தேர்வை எழுதக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். கிராம நிர்வாக அலுவலருக்கு பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து அதிகபட்சம் 40 வயசு சொல்லியிருக்காங்க. அதில் 42 வரைக்கும் அதர் கம்யூனிட்டி சொல்லியிருக்காங்க, ஓப்பனில் இல்லாமல். அதேமாதிரி 42 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜஸ் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றும் தட்டச்சருக்கெலாம் 37, 34 வரைக்கும் தான் இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அதிகபட்ச வயதுக்கு வந்த வருஷம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டிஎன்பிசி வெப்சைட்லேருந்து பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக நீங்கள் இந்த குரூப் 4 தேர்வுக்கு வழிகாட்டுதல் விதமாக டெலகிராமில் உங்களுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம், டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம்னு. அதில் நீங்கள் டார்கெட் டீம்ஸ்னு போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் அதை சொல்லியிருக்கோம். டார்கெட் டீம்ஸ்னு ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான அனைத்து விதமான வழிகாட்டுதலும் அதில் இருக்கும். டெஸ்ட்டும் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த குரூப் 4 தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் உடனடியாக வருகின்ற வாரத்தில் தொடங்கப்படுகிறது. டெய்லி பேட்ச் காலை 10 to 1, ஈவினிங் 6 to 8, வீக்கெண்ட் பேட்ச் 9 to 5. ஸோ 9:30 மணிக்கெலாம் கிளாஸஸ் வகுப்புகள் துவங்குற மாதிரி இருக்கும். ஸோ 2019 குரூப் 4ல் நம்ம ஸ்டேட்டில் 4th ரேங்க் வந்திருக்கிறோம். கடைசியாக நடந்த தேர்வில் பார்த்திங்கன்னா 45 பேர் பயிற்சி பெற்று தேர்வுக்கு சென்றார்கள். 30 பேருக்கு CV வந்தது, 23 பேர் சர்வீஸ் போயிட்டாங்க. ஸோ ஆன்லைன் PDF டெஸ்ட் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளும் ஆன்லைனில் PDF டெஸ்ட்டாக எழுதிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் புதன்தோறும், ஞாயிறு தோறும், சனிதோறும்
டிஎன்பிசி குரூப் 4 நோக்கி தேர்வுகள் நடைபெறும். இந்த டிஎன்பிசி குரூப் 4க்கு படிக்கிறவங்க யாரெல்லாம் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிறவங்க, ஃபாரஸ்ட் கார்டு படிக்கிறவங்க, தட்டேச்சர் படிக்கிறவங்க எல்லாருமே ஒரே தேர்வாக ஆக்கியிருக்காங்க. அது ஒரு வகையில் நல்லதுனாலும் சில பேருக்கு 2 வாய்ப்பு என்பது மறுக்கப்படுகிறது. இருந்தாலும் அரசோட கொள்கை முடிவை நம்ம ஏற்றுத்தான் செயல்பட்டாக வேண்டும். ஸோ டிஎன்பிசி குரூப் 4 2024 பார்த்திங்கன்னா தினசரி வகுப்பு காலை 10 மணியிலிருந்தும் 10 மணி முதல் 1 மணி வரைக்கும், மாலை 6 to 8 ஈவினிங் பேட்ச், சனி ஞாயிறு வகுப்பு வந்து 9 to 5. இது அரசு விடுமுறை நாட்களில் கூடுதல் வகுப்புகள் இருக்கும். இதில் அவங்க வந்து ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு வராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்டுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்கிறாங்க. அதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனை முதல்ல சென்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ப்ராசஸிங்கில் வந்து நம்ம கடைசி நேர பதட்டத்தை தவிர்ப்பதற்கு உடனடியாக அனைவரும் பண்ணிவிடுங்க. இந்த ஒன் டைம் ஐடியில் ஆதார் கார்டெலாம் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்களா, அதெல்லாம் பண்ணி உடனே அப்ளிகேஷனை போட்டுருங்க. இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் உடற்தகுதி சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வாங்கி அவன் சொல்லியிருக்க விதம் பிரகாரம் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ராப்பராக போட்டுருங்க. சிலபஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாரஸ்ட் கார்டு கொண்டு வந்துட்டாங்களே, அதனால் ஏதாவது மாற்றம் இருக்குமா ஆனால் நமக்கு ஒரு பெரிய சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகத்தை நிறுத்தும் விதமாக அவங்க நோட்டிஃபிகேஷனுடைய இந்த ஃபோட்டோ கூட பார்த்துங்க, உங்களுடைய ஃபோட்டோவை இப்படி தான் கொடுக்கணும்னு சொல்லி சில வழிமுறைகள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். டிஎன்பிசி குரூப் 4 VA 2000 ஆன்லைன் பிடிஎஃப் டெஸ்ட் புதன்கிழந்தோறும் நடைபெறுகிறது. நம்ம நோட்டிஃபிகேஷன் நம்மளுடைய சிலபஸை பார்க்குறதுக்காக தான் நம்ம ஸ்கோரல் பண்ணிங்க. தடையன்மை சான்று, நியமன அதிகாரி, ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அதை பற்றிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சிலபஸுக்குள்ளே வந்தோம்னா சிலபஸ் என்ன, குரூப் 4 சிலபஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது எங்கே படிக்கிறதுன்னு பார்த்தோம்னா 6 to 12 வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கு தான் படிக்க போகிறீங்க. அந்த ஸ்கூல் புக்கில் சிலபஸை உள்வாங்கி படிக்கணும். அது நாம் புக்கை முழுசாக படிக்கிறதானா ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் ஒரு சில இடத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணி படிக்கணும், ஒரு சில இடத்தெல்லாம் டீப்பாக படிக்கணும். அது சிலபஸை முதல்ல நீங்கள் மெமரி பண்ணிவிடுங்க. சிலபஸை மெமரி பண்ணிவிட்டு கடைசியாக நடந்த குரூப் 4 தேர்வு, கடைசியாக நடந்த ஒரு 5 வருஷத்தோட குரூப் 4 தேர்வு ஆன்லைனில் இருக்குது. அதை நீங்கள் எடுத்து பார்த்துட்டு தான் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய மொழி தகுதி தேர்வு, அதாவது எலிஜிபிலிட்டி தமிழ் டெஸ்ட் மற்றும் ஸ்கோரிங் டெஸ்ட் மதிப்பீட்டு தேர்வு, இதில் எடுக்கக்கூடிய மார்க் பார்த்திங்கன்னா 40 கீழே எடுத்திங்கன்னா உங்களை இதுக்கே 40 மதிப்பெண் கீழே எடுத்திங்கன்னா உங்களை வந்து செலெக்ஷன் ப்ராசஸுக்கு கொண்டு போக மாட்டாங்க. அதனால் தமிழில் நீங்கள் 100க்கு 100 எடுத்தால் தான் இந்த தேர்வை வெற்றி கொள்ள பெற முடியும். அட்லீஸ்ட் 95+ போனால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ பொருத்தமான பொருளை தேர்தல்னு இலக்கணத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா எதுவும் பெருசாக மாற்றம் பண்ணலை. அவங்க அப்படியே தான் கொடுத்துருக்குறாங்க. 21 டாப்பிக்கு, ஆனால் 20 டாப்பிக்குன்னு சொல்லி அவங்க பழமொழிகளை தனி டாப்பிக்காக கொடுக்காம சேர்த்து விட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இலக்கியத்திலும் அதே மாதிரி தான் பழையபடியாக கொடுத்துருக்கிற விஷயங்கள் தான் கொடுக்கப்பட்டு இருக்குது. இந்த சிலபஸும் அதே 10 டாபிக் தான் கொடுத்துருக்குறாங்க. தமிழர் தொண்டும் அதில் பார்த்திங்கன்னா அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. தமிழறிஞரும் தமிழ் தொண்டும், தமிழக சிறுகதை பொருத்துதல், கலை சிற்பம், ஓவியம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க அப்படியே தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த 21 டாபிக் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தினசரி சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள் பயிற்சி, கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் போய்கிட்டுருக்கு. இந்த இது இங்கிலீஷ் கொடுத்துருக்குறாங்களேன்னு நினைக்காதீங்க. இது அப்ஜெக்டிவ் டைப்பு ஒன்லி யாருக்கு பார்த்தீங்கன்னா டிசபிள் பர்சன், அதாவது மாற்றுத்திறன் தேர்வர்கள் மட்டும்தான் இங்கிலீஷ் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஜென்ரல் தமிழுக்கு பதிலாக ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். மற்ற பொது மாணவர்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது குரூப் 4ல். ஸோ நம்ம பொது அறிவு 10ஆம் வகுப்பு தரம் பார்த்திங்கன்னா பொது அறிவியல் பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்காலஜி டைப்பில் கொஞ்சம் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க குரூப் 2ல் சயின்ஸில், அது இங்கே இல்லை. நடப்பு நிகழ்வுகள் புவியில் பார்த்திங்கன்னா இந்திய புவியியல் கொடுத்துருப்பாங்க குரூப் 2 குரூப் 1க்கு. இங்கே புவி அமைவிடம் புவியியல்னு பொதுவாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் எர்த்தை பற்றி அமைவிடம் படிக்கிறப்ப சோலார் சிஸ்டமும் சேர்த்து படிக்கணும். மற்றபடி ஆஸ் யூஷுவல் நீங்கள் சிலபஸில் தான் படிக்க போகிறீங்க. இந்தியாவின் வரலாறு பண்பாடு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம தென்னிந்திய வரலாறு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்து விஜயநகர பேரரசு, பாமணி பேரரசு சிலபஸில் குரூப் 4ல் இல்லை, அதை குறைச்சிருக்கிறாங்க. அதையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம படிக்கணும். இந்திய ஆட்சியெல்லாம் அப்படியே சேமாக தான் இருக்கும். இந்திய பொருளாதாரத்திலும் பெரிய மாற்றம் இருக்காது. இந்திய தேசிய இயக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிவினை, தேச பிரிவினை, அப்புறம் அந்த மத கலவரம், அந்த மாதிரி விஷயம்ல ஒரு சிலபஸ் குறைக்கப்பட்டிருக்கு இந்திய தேசிய இயக்கத்தில்.
குரூப் 2க்கும் குரூப் 4க்கும். தமிழ்நாடு வரலாறு பண்பாடு சமூக அரசியல் சீர்திருத்தங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 யூனிட் கொடுத்துருப்பாங்க. இதில் 4 யூனிட் கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம். ஸோ யூனிட் 9ல் 3 பார்ட் தான் கொடுத்துருக்காங்க. மொதல் பார்ட்டும் கடைசி பார்ட் இருக்கா, மொத்தம் அதில் 7 எண்ம கொடுத்துருப்பாங்க. மொதல் 2ம் கடைசி 2ம் இருக்காது. குரூப் 2 கொடுத்துருக்கிறது நடுவில் இருக்கக்கூடிய 3 சிலபஸ் மட்டும்தான். மேக்ஸில் எதுவும் பெரிய மாற்றம் கிடையாது. இதுதான் கொடுத்துருக்குறாங்க, பொதுவான இது கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னா, பொதுவாக டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த தேதியில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், எப்போ ரிசல்ட் வருவோம், எப்போ வந்து உங்களுக்கு இது நடத்துவோம், கவுன்சிலிங் நடத்துவோம், போஸ்டிங் கொடுப்போன்ற விவரத்தை ஒரு டென்டேட்டிவாக சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை இந்த குரூப் 4ல் மிஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஏமாற்றம் தான். சரிங்களா? வாருங்கள் வெற்றி இலக்கை நோக்கி சங்கமிப்போம். ஆல் தி பெஸ்ட்.